ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டு சின்ன பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். எஸ், நம்ம வீட்டு வந்து கடைக்குட்டி சின்ன பையன். அவன் தான் லாஸ்ட் பேரன் எங்கள் பாட்டிக்கு. ஸோ வந்து எங்கள் மாமாவோட பையனுக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு இன்வைட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மலாம் போகணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். பட் மழை, பயங்கர மழை ஆச்சுங்குது ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில். இன்னைக்கு காலையிலேருந்து இன்றைக்கி என்ன தரமா டைம் இப்போது ஒரு 2 o'clock தான் மதியான டைம் இப்போது. ஆனால் செம்ம மழை பிச்சு தள்ளினுக்குது. எப்படி போக போகிறோம், என்ன ஃப்ளட் ஆகிக்குதா எதுவுமே தெரில. அந்த வேலை நீங்கள் பாருங்கள். பட்டு போய் தான் அவனை கூப்பிட்டுருக்காங்கல்ல. ஸோ நாங்கள் வந்து அங்கே போய் கலந்துக்கின்னு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கலந்துக்கின்னு அப்படியே கொஞ்சம் நம்ம மாமாங்க பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் நம்ம வந்து இப்போ முடிவு பண்ணி ரெடி ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு உக்காந்து இருக்கோம். அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா செம்ம மழை. என்னாவோ காரில் தான் போகிறோம். பட் ஸ்டில் வந்து பயமாகுது இந்த மழையில் போகிறதுக்கு. இல்லை இல்லை, நான் எனக்கு தெரில மழை பேஞ்சுன்னு கொண்டுன்னு. மழைக்கு யாரும் வர மாட்டாங்க. சரி, நம்ம கிளம்புவோம். அப்போ பரவாயில்ல, நம்ம மழை தானே, இது ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. அது அவ்வளோ இந்த மாதிரி பெய்யல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 minutes பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் வெளியவே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி மழை ஆச்சுங்குது. இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறேன் எப்படி ஆச்சுங்குது மழைன்னு. பார்த்தீங்களா எப்படி பெய்யுது மழைன்னு. கொஞ்சம் கூட ஸ்டாப்பே ஆகல. காலிலேருந்து அச்சுங்குது. கார் ரெடியாகுது போகலான்னு. பட் ஆனாலும் மம்மி பயப்படுறாங்க, இதுங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு போகலான்ட்டுன்னு. பாருங்களேன் எப்படி ஆச்சுங்குது மழை. அந்த பக்கம்லாம் தண்ணியே ரொம்பிச்சு போகல வீட்டுக்கிட்ட. பாருங்க, இங்கெல்லாம் தண்ணி ரொம்புது. என்ன சாப்பிட்டீங்க? வேரிகா பிடிக்குமா? மழை எப்படி போயிருக்குதுன்னு பார்த்துருந்துறா. Oh my god, என்ன பண்ணுறதுன்னு தெரில. லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வந்தீங்களா? ரொம்ப முக்கியம் நாட்டில் வச்சுங்கிற பேக்கெட்டில். வெரி குட். என் ஃபோனை மறந்துடுவேன், என் வாலெட் கூட மறந்துடுவேன். உன்னோட ஐட்டம்ஸ் நான் மறக்க மாட்டேன். வெரி குட். நீங்களும் புருஷன் ஆகுனீங்களா? சரி, யாருன்னா வாய்ஸ் ஹஸ்பண்ட் ஆகுனீங்களா? உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் உட்கார்றதுக்கு கூட முடியல, கஷ்டப்பட்டுன்னு வராங்க. அங்கே பாருங்க. வா வா, உட்காந்துரு வா. பார்த்து உக்காந்துட்டு லெஃப்ட் சைடில் உக்காந்துட்டு ரைட்டில் மூடிட்டு உக்காரணும். அந்த இது அம்ப்ரெல்லா அவளால் முடியல, டெக்னிக் தெரில. ஏசி ஆன்லைனில் தான் இதாகும் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மம்மி வரல, டைம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் பாவம். பக்கத்துல இருக்க வீட்டுலாம் ஹெவி மழை. எப்படி போறது ஏதா போடுறதுன்னு தெரியல. கார் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, இந்த ஃப்ளக்சுவேட்லாம் ஆகுது காரு. மோரி ஃபுல்லு ரொம்பி வரும்போது ரொம்ப பாவம். எல்லாரும் கஷ்டம். வீட்டுல எல்லாம் போயிடும். இங்க பாருங்க ஹெவியா. மிஸ் பண்றேன் நானு. 2 மணி ஆனா பாட்டி ஞாபகம் வந்துடும். 2 மணி பாட்டி ஆகுங்க. ஓகே, இதோ
டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ண ரெடி ஆகுது. இவர் தான் பர்த்டே பாய். ஹாப்பி பர்த்டேடா. ஆமா செம்ம மழை. இது புல் பேட் தான் என் மூஞ்சிக்கிட்டே வாங்க. நான் மூஞ்சில பாலா கிரிக்கெட் ஆடி இருந்தாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து ரக்ஷா பந்தன் ஃபீவர் இன்னும் முடியல. நான் எப்படி பாதிக்கப்பட்டனோ அதே மாதிரி எங்கள் மாமாவும் பாதிக்கப்படணும், அதை தான் நான் சொல்லணும். ஓகேங்களா? அதனால இப்போ வந்து மம்மி வந்து எங்கள் மாமாங்களுக்கு வந்து ராக்கி கட்ட போகிறாங்க. இப்போ மாமா கட்டுமா? அந்த காலத்துல டி ராஜேந்திரன் படம் பாக்குற மாதிரியே இருக்குது. பட்டி வச்ச பட்டாங்குச்சி தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி. உண்மைதான். எப்பயோ இப்படியே இருங்க ஆல்வேஸ். அவ்வளோதான், கண்ணு பட்டுற போது.
இது என்ன இது கல்யாண நாளத்துக்கு அப்புறங்க சூப்பர். ஒரு 2 நாளா வந்து ஒரு பரிசு மலையா இருக்குது எல்லார் வீட்லயும். சொல்லும் எப்படி இருக்குது? வாயில போட்டு பாரு, டேஸ்ட் எப்படி இருக்குது? சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லு மனா கிளம்புறோன்னு சொல்லிடு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்ல நம்ம ரொம்ப நேரமா இருந்தோம், டைம் பாஸ் ஆயிடுச்சு, நிறைய எடுக்கல இன்னைக்கு. ஏன்னா எல்லாம் ஃபேமிலி கூட மிங்கலாகி கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம். ஆனால் இப்போ கிளம்புற டைம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கிளம்புறோம். பாய் மாமா, பாய் மம்மி, எல்லாருக்கும் பாய் பாய். தேக்கே பாய். ஆனால் லேடிஸ் மாதிரி ஒழுங்கட விட்டியா ஆச்சவா? பாய் வைக்குமா? ஓகே பாய் 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 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் வந்து எல்லாம் நம்ம பாட்டி வீட்லேயே முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து எங்கள் மாமாவோட பையன், அதான் கடைக்குட்டி, அவன் சின்ன பையன், அவன் தான் லாஸ்ட் பையன் ஃபேமிலியிலேயே. ஸோ அவன் பர்த்டேன்னு கூப்பிட்டுருந்தால நம்ம போயிட்டு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாருக்கிட்டே டைம் பாஸ் பண்ணி சூப்பராக போயிருந்துச்சு. மோனவா நல்லா டைம் பாஸ் பண்ணிருந்துச்சு. ஸோ இப்போது வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்துக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் டிராஃபிக்கு, மழை பார்த்துருப்பீங்க, மழை செம்ம மழை. நானே கொஞ்சம் நினச்சிட்டேன், இப்போ தான் தொச்சேன், இன்னும் சரியாக செட்டோம். கார் இப்போ நிற்க வச்சுருந்தல, அது கூட நலிஞ்சிட்டேன். ஸோ பெங்களூரில் வந்து வெதர் கொஞ்சம் மோசமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து வண்டி ஓட்டின்னு போகிறப்போ, கார் ஓட்டின்னு போகிறப்போ பார்த்து போங்க. தண்ணி ரொம்பிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிடலாம். இப்போ மோனவா கொஞ்சம் கோல்டு இங்கே, அதனால கொஞ்சம் செட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வண்டி ஓட்டின்னு போகிறவங்க, காரில் போகிறவங்க சேஃபாக இருங்க. மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக சைடில் நிற்க வச்சுட்டே போங்க. ஏன்னா எப்போ எங்கே பாட் ஹோல்ஸ் இருக்கும்னு தெரியாது. தண்ணி இருந்துச்சுன்னா, ஆமாம் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் தெரியாமல் போய் வண்டி விட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இல்லை காரை போய் வீல் எடுத்து வீலில் வந்து அந்த பள்ளத்தில் விட்டிங்கனாலும் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லோரும் மழை காலத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. ரெயின் ஜாக்கெட் எடுத்துன்னு போங்க, ஜாலியாக இருங்க. ஓகேங்களா? ஹெல்த்தை யாரும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. எஸ். ஓகே, see you tomorrow in next video friends. Bye bye.